வசனம் தேவன் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும், தன் பாலகனை அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, வேதம் என்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, தாயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் 10 மாசம் சுமந்து பெற்ற அந்த பிள்ளைக்கு அவள் இறங்காமல் போனாலும் நான் அந்த பிள்ளையை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எப்படிப்பா சொல்ல முடியும்? தாயை விட இந்த உலகத்துல ஒரு பெரிய அன்பு கிடையாது சொல்லலாம், ரைட். ஆனா ஒரு காலகட்டத்துல, ஒரு சில நேரத்துல பிள்ளை பாவம் செய்யும் போது, பிள்ளை வியாதி படுக்கையில படுக்கும் போது தாய் ஒரு வார்த்தை சொல்லுவா, உன்னை நான் எவ்வளவு பார்த்தம்மா, இதுக்கு மிஞ்சி என்னால பார்க்க முடியல, தயவு செய்து நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லி மன வருத்தத்தோடு பேசுவா. பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்துல அந்த தாயுடைய அன்பு கூட ஒரு சில நேரத்துல மாறி போகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை அறிவிக்க, இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஒரு நாளும் உன்னை சீப்போன்னு சொல்ல மாட்டாரு. பிரியமானவர்களே, உண்மையாகவே அதற்கு ஒரு சாட்சி நான். இந்த இயேசு கிறிஸ்து அன்பு எப்படி கொண்ட அன்பு? இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் அந்த பரலோக ராஜ்யம் வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுக யுகமா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் வரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லாருடைய பாவத்துக்காக தன் ரத்தத்தை எல்லாத்தையும் சிந்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, தாயுடைய அன்பை காத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, உனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லுது, என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு ஒரு படி, தாயை காட்டின ஒரு படி அவர் மேல செய்துட்டார். ஐயா, பிள்ளாடு உயர்ம்போது தாய் ஓடி வந்து பிடிக்கும், ஐயோ என் பிள்ளை ஊந்துச்சுன்னு. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒரு படி அவர் மேல நிக்கிறதை காமிக்கிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடு எதுக்காக தெரியுமா? அவர் எல்லா ரத்தத்தையும் ஏன் சிந்தனும்? அவர் இருக்கிற அந்த ஹேலன், அந்த பரலோகத்துக்கு நீங்க நானும் வரணும் சொல்லிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவம் இருந்தா ஒரு மனுஷன் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி எல்லாருடைய பாவத்தை கழுவும்படிக்கு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு உனக்காக எனக்காக கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு எல்லா ரத்தத்தையும் அவர் உனக்காக எனக்காக சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுங்க, ஏன்பா ரத்தம் சிந்தணும்? அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரத்த சிந்துதல் இல்லாத பாவ மன்னிப்பு இல்ல. ஒருவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். எல்லாருடைய பாவத்துக்காக அந்த ரத்தம் எல்லாருடைய பாவத்தை கழுவணும் சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கதா இந்த பூமிக்கு வந்து எல்லாருக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு அவர் ரத்தம் சிந்தினார்? பாவத்தை கழுவி அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு, அவர் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு உன்னைய எண்ணியும் ஆண்டவர் பக்கத்துல உட்கார வைக்கும்படிதான் இந்த பூமிக்கு வந்து எல்லாருக்காக அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தி உனக்காக எனக்கு அவர் மறிக்கப்பட்டிருக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு தாயே, புளியந்தோ பகுதியில எங்க அப்பா ஒரு குடிகாரு, எனக்கு 2 தங்கச்சி, எங்க அம்மா. ஐயா, படிப்பு தெரியாது, படிக்க தெரியாது, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, டிஸ்கல்ல போனா கேலி பண்ணுவாங்க. வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது, ஒரு கோமாளி மாதிரி தான் இருப்பேன். ஐயா, இந்த வாழ்க்கைய ஜீரோவா இருக்கிறேன், எதுக்குமே உதவ மாட்டேன். எங்க அம்மா எங்க அப்பா அடிக்கடி சொல்ல, நீ ஒரு வேஸ்டா, எதுக்குமே உதவ மாட்டேன். ஐயா, என் குடும்பம் எப்படி தெரியுமா இருந்தது?
ஒரு சைடு எங்க அப்பா இரவு 3 மணி 2 மணி வரைக்கும் குடிச்சிட்டு அசிங்கமா பேசுவார். நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கண்ணீரோடு வாழ்ந்திருந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தூக்கம் இருக்காது. தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரா, ஒவ்வொரு நாளும் வேதனை 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 வேதனை. ஸ்கூலுக்கு படிக்க போக முடியல, காலையில எழுந்துக்க முடியாது, இரவெல்லாம் 3 மணிக்கு குடிச்சிட்டு எங்க அப்பா கத்துறதுனால ஒவ்வொரு நாளும் அதிகமா நாங்க காலையில எழுந்துக்க முடியாத எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் கேட்டு கேட்டு வாடகை வீட கூட காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ணுங்க ஐயா. யோசிச்சு பாருங்க, எங்க அப்பா அந்த குடிக்கிறதுனால எங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு, தங்கச்சியை போட்டு அடித்துக்கொண்டு என்ன போட்டு அடிப்பாரு. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்ல. இந்த இயேசு யாரும் தெரியாது. நானும் ஒரு 10 பேர் கிண்டல் பண்ணும்போது நானும் கேள்வி பண்ணுவேன், ஏசப்பா வெள்ளக்கார தெய்வம்னு சொல்லி நானும் கூட கிண்டல் பண்ணுவேன். ஐயா, கடைசியா ரோட்டுக்கு தான் வந்து நின்னோம். ரோட்ல வந்து உட்காரும் போது எல்லாரும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. அப்பாவை திருத்தல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து திருத்த முடியல. கடைசியா ரோட்டுக்கு வந்தோம். இந்த இயேசு யாருன்னா தெரியாது, நான் கேள்வி பண்ணி இருக்கிறேன். ஒரு நாள் எங்க அப்பாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டார். சபைக்கு போக ஆரம்பித்தார். பாசம் அவருக்குள்ள வர ஆரம்பித்தது. ஐயோ, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த பாசத்தை கொடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்பட ஆரம்பிச்சாரு. ஐயோ, இந்த குடியால தானே என் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் நிக்குது. இந்த குடி வேணாம், இயேசுவே இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடணும் கதற ஆரம்பித்தார். ஐயா, அன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை தொட்டா, ரோட்டுல பிளாட்பாரத்துல இருக்கிற நிம்மதி இல்லாத வாழ்க்கை, வீடு இல்ல, சாப்பிட்டுக்கு சாப்பாடு இல்ல, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டோம். அந்த இரவு அந்த நாளில ரோட்ல இருக்கும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எம்பெருமானாக என் ஆண்டவர் இயேசு எங்களை வந்து தொட்டதனால, பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணுகிற உணர்வு வந்து எல்லாத்தையும் விட்டு ஒரு பெரிய சமாதானம் எங்க குடும்பத்துல வர ஆரம்பித்தது. ஐயா, அதனால்தான் சொல்றா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எப்படியா கொண்ட துக்கத்தில் இருந்தாலும் சரி, ஐயா, என்னால அந்த குடிப்பாக விட முடியலையே, நான் குடிக்கிறதுனால என் குடும்பத்துல நிம்மதி இல்ல, நானும் விடுதலை நினைக்கிற முடியல. எங்க அப்பாவுக்கு என் தேவன் விடுதலை கொடுப்பாரு, உண்மையானா உனக்கு அவர் விடுதலை கொடுப்பா, உன் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பா. ஐயா, அதுக்குதான் அந்த ரோடு கூட பார்க்காம, தெருவில் கூட பார்க்காம ஏன் சொல்றது தெரியுமா? அன்னைக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில வரலன்னா உண்மையாவே நான் மறித்து போயிருப்பேன், குடும்பம் மறித்து போயிருக்கோம், வேற வழி இல்ல. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நடு ரோட்ல வந்து நிக்கிறோம். அந்த நிமிஷத்தில் தாங்க இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தா. பிரியமானவர்களே, சொல்றா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்த வந்திருக்கிறா. எப்படியா கொண்ட கவலையில இருந்தாலும் சரி, எப்படியா கொண்ட சோகத்துல இருந்தாலும் சரி, இந்த பாவத்திலிருந்து என்னால விடுதலை ஆக்க முடியல நீ நினைச்சாலும் சரி, இந்த இயேசு உனக்குள்ள வருவாரானா? நீ எப்படியா கொண்ட காரியத்துல இருந்தாலும் அதுல இருந்து அவர் உனக்கு பெரிய விடுதலை கொடுக்க அவர் வருவாரா இருக்கிறார். இயேசுவை நீ நம்புவாயா? இயேசுவை நீ கூப்பிடுவாயா? நிச்சயமா என் குடும்பத்தில் நீங்க சமாதானமா இருக்கிறோம், அதற்கு இயேசு காரணம். எனக்கு வேணுமா சமாதானம்? ஐயா, உன் குடும்பத்துல நிம்மதி வேணுமா? அன்பு தாயே, இந்த இயேசு உனக்குள்ள வருவாரானா? இந்த இயேசு வீட்டுக்குள்ள வருவாரானா? நீ எதிர்பார்க்கிற அந்த பெரிய சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதி படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறான். ஐயோ, அவனோட பெத்த தாய் இருந்திருப்பாங்க, பெத்த அப்பா இருந்திருப்பாரு, சகோதரன் எல்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாம் இருந்தும் 38 வருஷம் அவன் வியாதியில இருக்கிறதுனால ஒருத்தரும் அவனை கண்டுக்கல. 38 வருஷம் படுத்த படுக்கைய நினைச்சு 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 அழுகுறான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் எழுந்து நடக்க மாட்டேனா, 38 வருஷமா இருக்கிற இந்த வியாதி மாறாதான்னு சொல்லி எத்தனையோ நாள் ஏற்க வைத்திருப்பா. தேவ பிள்ளையே, நண்பு சகோதரா, 38 வருஷம்
அவன் வாழ்க்கையில ஒரே கண்ணீர் வேதனை. ஒரு நாள் வந்ததுங்க, 38 வருஷமா வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை தேடி இயேசு வந்தார். இயேசு வந்து அவன் கையை பிடிச்சு தூக்குனா, இனி பாவம் செய்யாத எழுந்தினானோ, அந்த நிமிஷத்துல அவன் வியாதி குணமாயிடுச்சு. இந்த இயேசு உனக்கு வருவாரானா? உன் இருதயத்துக்குள்ள வருவாரானா? உன் வீட்டுக்குள்ள வருவாரானா? எத்தனை வருஷமா நீ கட்டப்பட்டிருக்கிறியோ அந்த கட்டு இயேசுவின் நாமத்துல அறுக்கப்படும். எத்தனை வருஷமா உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாத இருக்கிறியோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பான். வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு வேணுமா? இந்த சமாதானம் வேணுமா? தள்ளப்பட்ட கல்நாளையா